நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை பெற்றுள்ளது. தங்கள் அன்பினால் முழுமையாக நிரம்பியுள்ளது. நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக திகழ்வதற்கு தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தாருங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே,
எங்கள் உடம்பிலுள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் எந்த நிலையிலும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் பொறுமையோடும் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனம் நாடி மீது வைத்திருப்போம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा काली भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உலக ஆசைகளிலிருந்து விடுதலையாகியிருக்கிறோம். இறந்த காலத்தின் துன்பத்திலிருந்து விடுபட்டுள்ளோம். எங்களின் ஒரே ஆசை தூய்மையான ஆத்மாவாக மாறுதலே ஆகும். தாயே, நாங்கள் எங்களின் இடது பகுதியில் அமைதியில் ஆனந்தத்தோடு இருக்கின்றோம். தாயே, இந்த அமைதியோடு பரிணாமத்திற்கு ஏற்ற பாதையான சுழுமுனை நாடியில் ஒன்று சேர்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய பிங்கள நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. தாயே,
தங்கள் அருளால் எதிர்காலத்தின் கவலைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டுள்ளோம். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவராகவும் அதை அனுபவிப்பவராகவும் இருக்கிறீர்கள். எங்களின் வலது பக்கத்தில் அமைதியை அனுபவிக்கின்றோம். இந்த அமைதியை பரிணாமத்தில் உள்ள நடுப்பாதையான சுழுமுனை நாடியோடு ஒன்று சேர்க்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் முழுவதுமாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. தாய், தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் நிகழ்காலத்தில் இருக்கிறோம் அம்மா. எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்பட்டு அதை செயல்படுத்தக்கூடிய சக்தியையும் தாங்களே எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்கிறீர்கள் அம்மா. தாய், எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களிடத்திலேயே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுள் முழு அமைதியை உணர்கிறோம் அம்மா. தாய், நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ கணேஷா ஸ்ரீ குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा श्री गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் கணேச தத்துவத்தை உணர்ந்திருக்கிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அதன்படி செயல்படவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் குணமான அன்பு, மன்னித்தல் குணம், விவேகம், பகுத்தறியும் திறன், தூய்மை, மங்களகரம், ஞானம் அனைத்தையும் எங்களுக்கும் தந்து வழிநடத்தி செல்லுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எங்களின் ஒவ்வொரு செயல்களிலும் ஸ்ரீ கணேசரை ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறோம். எங்கும் எதிலும் முழுமையாக நிறைந்திருக்கும் ஸ்ரீ கணேசராகிய தாங்களே நிரந்தரமானவர். தாய், நாங்களும் ஸ்ரீ கணேசரை போன்ற அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியையும் சந்தேகமற்ற நம்பிக்கையையும் முழுமையாக தங்களிடத்தில் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यम् ऋतुं वच्मि सत्यं वच्मि भवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात्
त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वदस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीरो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारास्थितोऽसि नित्यम् त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्थेन्दुलसितं तारेण ऋतुम् एतत्त्वमनुस्वरूपम् गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्तरूपम् बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकहर्षि निश्चिद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणम् रदं च वरदं हस्ते बिभ्राणम् मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पितं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः
साक्षात् श्री आदिशक्ति माता दी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை பெற்றிருக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் செய்பவரும் இல்லை, அனுபவிப்பவரும் இல்லை. தாங்களே செய்பவர், தாங்களே அனுபவிப்பவர். ஆதலால் நாங்கள் எங்களின் முழுமையான அமைதி நிலையை எங்களுள் அனுபவிக்கின்றோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், பவசாகரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக மாறியிருக்கிறோம். எங்களின் குரு தத்துவத்திற்குரிய கண்ணியத்தோடும் எங்களுள் இருக்கின்ற 10 குருமார்களின் அன்பையும் அவர்களின் கொள்கைகளையும் நாங்கள் முழுமையாக உணர்ந்து அதன்படி செயல் ஆற்றுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் முழு அமைதி நிலையை உணர்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் பயமற்றவர்களாக இருக்கின்றோம். தங்களின் அன்பை முழுமையாக பெற்றுள்ள நாங்கள் தங்கள் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருக்கின்றோம் அம்மா. தாயே, நாங்கள் அமைதி நிலையை உணர்கிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி நிலையில் இருக்கின்றோம். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் குற்றமற்றவர்களாக இருக்கின்றோம். தாயே, நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியின் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் அமைதி நிலையை உணர்கிறோம். தாயே, தாயே, நாங்கள் அந்த அமைதி நிலையோடு ஆனந்தத்தையும் உணர்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். தாயே, எங்களின்
இதயத்திற்குள் இருக்கின்ற அறியாமைகளையும் மாயைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றி விடுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம். தாய், தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன். என்னுடைய அகங்காரம் மமகாரத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சரணடைவிருக்கின்றேன். தாய், தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்கிறோம். தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரம். தாய், எங்களின் சகஸ்ரார சுவாமினி தங்களின் அருளால் உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைந்த நிலையை உணர்கிறேன் அம்மா. சுழுமுனை நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் உள்ள அமைதி நிலையை நாங்கள் எங்களின் சகஸ்ராரத்தில் இணைக்கிறோம் அம்மா. தாய், நாங்கள் முழுமையான அமைதியையும் ஆனந்தத்தின் வெளிப்பாட்டையும் உணர்கிறோம் தாய். தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற ஆழ்நிலை தியானத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார மேலே ஸ்ரீ நிர்விச்சாரா நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். தாய், இந்நிலையில் நான் எனது என்ற அனைத்தும் கரைந்து விட்டதம்மா. தாய், நாங்கள் இந்நிலையில் அமைதி ஆனந்தத்தை உணர்கிறோம் தாய். மந்திரம் ஸ்ரீ மகத் அகங்காரா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री महत् अहंकारा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. श्री सच्चिदानंद साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री सच्चिदानंदा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. எண்ணங்களற்ற இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Thing is that you are a spirit. And that spirit, unless and until you become, you cannot achieve any peace, any joy, and no love. The Sahajogis here, while sitting, have achieved it. They don't think they are from foreign countries or from this country or that country. They don't want, now here it is in this camp, we don't have very good arrangements for sleeping or eating or anything, no good bathrooms, nothing. They are just enjoying themselves. Nobody minds it. Of course, certain things of particular country may linger on. But then it drops. It drops. Gradually it starts dropping out. Like a flower, when it becomes the fruit, all its petals and everything drops out and then it becomes the fruit. So you have now become the fruit of knowledge, fruit of wisdom and of love. For knowledge, you don't have to read books. There's no need to. People who have read too many books are difficult to get search of. But what you have to see yourself, what is the reality. But that's only possible if you are a realized soul. Otherwise, you get lost in the illusions of the world. You live with the illusions all your life, struggling, fighting, and I don't want to say what's the end is. So a simple thing that has happened with Sahajyoga in your evolutionary process, your attention now has gone to spirit than to anything else. As soon as the power of the spirit comes, you find yourself successful in everything. You don't want, you don't ask for it, and if you are not, you don't mind. You don't mind, because you think they don't understand, it's all right, forget it. So there's no use fighting for it, asking for it. For this, one thing is important. First and foremost thing, you have to forgive everyone. Human beings, I don't know, sometimes they're illogical. Supposing somebody tries to harm me, all right, I forgive him, forget it, because I have no headache of that. What he is trying to do is to give me a headache, which I will not take. I just forgive. So that is a very important point that Christ has also said, that you have to forgive. Muhammad Sahib has said so many things, but I don't know how people have twisted. Christ has said so many things, how I don't know how they are being twisted. Every one of them has said one thing, that you have to become the spirit. And how people have twisted it and have formed so many religions, and in that religion, why should they quarrel? If there is one God, there should be no quarrel. Now in Sahajyoga you find people have come from different faiths, different countries, different ideologies, everything. One thing great about Sahajyoga is they are very pure people. There's so much of purity in them. There's no problem, I do not have that problem of immorality in Sahajyoga. But we don't find anybody being immoral. If somebody has been immoral, he just gets corrected. If somebody has been cheating, he gets corrected. If somebody has been a corrupt person, he gets corrected. Because spirit gives the light for you to see for yourself what is good for you. Supposing you are going on a road and you are blind, you can walk into a ditch. But supposing you have the light and the eyes open, you know how to go. And that's exactly what has happened in Sahajyoga, that people have realized how to move, how to go about, how to walk, and not to fall in the ditch. I have seen people who have fallen into ditch also. But I have nothing but love for them, because they were blind. You see, for a blind person, you can just have love, isn't it? And I found that once I forgive them completely,
And I ask them, all right, even if they have abused me, said things against me, it's all right. Because they don't know what they're doing. They are blind people. So once you feel that way about others, that doesn't matter. Whatever they have done, whatever they have so far so-called harmed you also, is no harm to you, because you are standing on a pedestal of truth. So the second point is that the spirit is the source of truth, not of untruth. For example, there is some false guru. Immediately you will know he's false. How? On your vibrations, on your fingertips, you know that this man is false. It's all said by Muhammad Sahib that your hands will speak at the time of resurrection. That exactly happens, that you see this is the trouble. Now, if you want, you can avoid that person, or if you want, you can bring him around and put him right. But we should not try on the complicated characters very much. In the beginning I said, because they will complicate you. Now those people who have matured in Sahaja Yoga can easily manage that also. And also we must know that all the elements are working for us. All the events of the world are just to show how wrong things are wrong and how right things should be done. Say for example, when Hitler came, he started destroying people, and he took 9 years to build himself up. And he did all kinds of things which cannot be forgiven by anyone. But he died. And suddenly you find in Germany, people are so enlightened now. You heard some people. I was amazed how they are so enlightened about love and about the divine. All these countries I've seen are doing so well unexpectedly. Imagine in England, who came to India and ruled us for 300 years, there are so many Sahajogis. And also, as you see today, when I speak there, we have the whole hall filled up with people in England. I have seen also in the countries like Russia, where these people were on the verge of collapsing after they started on democracy. Whether it is democracy or communism or anything, these are all isms. You have to come out of it and see for yourself that so-called democracy has become demonocracy. So-called communism has failed. Why? Basically, what's wrong with them? It was all based not on the spiritual level. There was no spirit involved. It was all based on, I should say, on the endeavors which are outside, which were very limited. And those limits, once they break, you see, you have a problem. Now, economics, the world economics, if you see, is collapsing. Everywhere there is recession. If they are such experts, then why there is recession? Why there are problems? Now, the people say we must remove the poverty. I agree, but not by giving some sort of a baker's gift, but with self-respect. You can do it. You can do it. Because if you can approach people who need with Sahaja Yoga and enrich them, you'll be amazed they themselves will do better and work it out. All kinds of things, you see, like in abroad, people used to say, Mother, you talk of spiritual life, then why is it India is so poor? I said, they are not so poor in spirituality. They may be poor in money. Those who have got lots of money, are they also very good people? Are they also doing something very good? In the same way, those who are poor are not doing something good that one should have compassion on. Agreed. Now what to do? If both sides are so miserable, what should we do? Is to change them. Change the whole attitude towards life.
Immediately, I've seen people who are supposed to be rich start understanding poverty. They start uh, sharing. They start working it out. In Sahaja Yoga, you'll be amazed how people help each other, how they work out everybody's difficulties and problems into something very beautiful. You see, it's the wisdom that you get from this all-pervading divine power. This power has been described in every religion. You call it Nirakar, you call it Ru, you can call it Param Chaitanya, you can call by any name. But name is not the point. Whatever it is, once you are connected with this power, you are blessed. 1,000 times you are blessed than you are as a normal human being. Now, in Sahaja Yoga, you'll be amazed how people help each other, how they work out everybody's difficulties and problems into something very beautiful. You see, it's the wisdom that you get from this all-pervading divine power. This power has been described in every religion. You call it Nirakar, you call it Ru, you can call it Param Chaitanya, you can call by any name. But name is not the point. Whatever it is, once you are connected with this power, you are blessed. 1,000 times you are blessed than you are as a normal human being. As a normal being, no blessings it has. It has nothing but your own endeavor, that the amount you push in, that's what you get. Here, nobody pushes oneself. Automatically you are pushed into that. This force, divine force, brings you to that. And you have seen that in your own lives, how you came to me, how you came to Sahaja Yoga. It was some sort of a divine force which worked it out, which is Sahaj, which you may not realize, but when you get your realization, you just think about your own life, how I came to Sahaja Yoga, how I got this. And then you see this peace reigning over your hearts, the love, affection, everything. What is, as he said, I have many powers, maybe I don't know, but one thing for definite, one thing that Sahajogis can get all my powers. As a mother, mother wants to give everything to Sahajogis. This greatest joy for a mother is to see her son or daughter grow up like her. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, தங்கள் அருளால் தெய்வீகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை எங்களுக்கு தந்து எங்களை சஹஜ யோகிகளாக மாற்றி அமைத்ததற்கு எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் என்றென்றும் தங்களின் கவனத்திலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்ந்துள்ள நாங்கள் தங்களின் அன்பை பிரதிபலிப்பவர்களாக மட்டுமே நாங்கள் திகழ வேண்டும் அம்மா. எங்களின் தாயான தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம். எங்களின் இந்த சரணடைதலை தாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் முழுமையான மன அமைதியுடன் எண்ணங்களற்ற நிலையில் தங்களின் அன்பை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தங்களின் அன்பு மொழியை நாங்கள் கேட்பதற்குரிய சூழ்நிலையையும் பாக்கியத்தையும் அளித்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், நாங்கள் இன்றைய தியானத்தில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.